தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என கமலஹாசன் பேசினார். இதற்கு கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தக்லைஃப் திரைப்படத்தை கன்னடத்தில் வெளியிட தடை விதித்தனர். இதன்பின் கமலஹாசன் தனது தக்லைஃப் பட வெளியீட்டிற்கு பாதுகாப்பு வழங்க கோரி காவல் ஆணையருக்கு உத்தரவிடக் கோரியும் மனு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை நீதிபதி நாகபிரசன்னா தலைமையிலான அமர்வு விசாரித்து கமலஹாசனை கண்டித்துள்ளது. கன்னடம் தமிழில் இருந்து பிறந்தது என்று கமலஹாசன் கூறியுள்ளார். அவர் வரலாற்று ஆய்வாளரா? கன்னட மக்களின் மனம் புண்படுகிறது. கமல், நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டால் மட்டுமே பாதுகாப்பு வேண்டுமா, வேண்டாமா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் என நீதிபதி நாகபிரசன்னா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபைக்கு கமலஹாசன் இதுகுறித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த கடிதத்தில் தக்லை பட விழாவில் நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது எனக்கு வேதனை அளிக்கிறது. பட விழாவில் கலந்து கொண்ட சிவராஜ்குமாரின் மீதான அன்பின் வெளிப்பாடாகவே அப்படி பேசினேன். அந்த பேச்சால் அவர் தர்ம சங்கடங்களுக்கு உள்ளானதற்கு வருந்துகிறேன். நான் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற அர்த்தத்தில்தான் அப்படி பேசினேன். கன்னட மொழியின் வளமாக பாரம்பரியத்தில் எந்த சர்ச்சையோ விவாதமோ இல்லை. தமிழைப் போலவே கன்னடமும் நான் நீண்ட காலமாக போற்றும் ஒரு பெருமை மிக்க இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளது என கூறியுள்ளார். மேலும் தவறு செய்தால் மட்டுமே மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறாக புரிந்து கொண்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என தெரிவித்துள்ளார். இந்த கடிதம் கமல் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்ட நிலையில் விளக்கம் எல்லாம் சரிதான், ஆனால் கடிதத்தில் மன்னிப்பு என்கின்ற வார்த்தை மட்டும் விடுபட்டுள்ளது என கர்நாடக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது.